இந்தாடா. ஏய், நான் என்ன இந்த வீட்ல ஃபர்னிச்சரா? எனக்கும் காலையில ஏலக்காய் போட்ட டீ வேணும்னு சொல்லிருக்கேன்ல. இந்த வீட்ல ஒரே மாதிரி தான் டீ போட முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ணீரை விதமா தொடச்சிட்டு டீ போட முடியும். புன்னகையை கொடுத்துட்டு போ. கேட்டா தர போறேன். ஏடி நீ காலங்கத்துல குளிச்சிட்டு நீ ரெடி எதுக்கு ஆயிட்டு அந்த வந்து பொண்ணை நிக்கிறியா? துவைக்க சொன்ன? நீ செஞ்சிருக்கலாம்ல. ஏமா நான் துவைச்சு போட்டிருப்பேன்ல, நீ எதுக்குமா துணியெல்லாம் துவைச்ச? பரவாயில்ல இருக்கட்டும். நிறுத்துங்க. என்னடா என்ன நடக்குது இங்க? உங்க யாருக்கு என்ன பிரச்சனை இல்லையா? இதான் உங்க ரியாக்ஷனா? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. உன்னோட விருப்பம் தான் எங்களுடைய விருப்பம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? நேத்து ராத்திரி தான் நான் இவ்வளவு முதல் முறையா பார்த்தேன். இல்ல போய் சொல்றாரு. எடி உன்ன அப்புறம் எதுக்குடா இவளை நீங்க கூட்டிட்டு வந்த? இந்த பொண்ணு உன்னை நம்பி தானே ஓடி வந்தா? இல்ல அது வந்து பேசாதடா. இவ்வளவு நேரம் தூங்கிட்டு தானே இருந்த. அவ்வளவு இல்லாமலாம் இல்ல, மொத்தமா மறந்து போச்சு. நான் பார்த்தாலே தெரியுது, மறுத்து தான் போயிருக்கு. மறந்து போச்சு. ஏய், அப்புறம் எப்படிடா உன் விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு? அது அனிஷோட வேலை. கொஞ்சம் சும்மா அனிஷ் தான் இவகிட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்கான். நீங்க யார பத்தி பேசுறீங்க? ஏண்டி அவனு உனக்கு தெரியாதடி? ஏண்டி உன்ன ஏய், கூட வந்து பொண்ணு எப்படி மிரட்டுறாருன்னு பாருங்க. நம்புறியா? அவள பொண்ணு இங்க பாருடா, கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்ச உனக்கு இவ்வளவு அழகான பொண்ணை கடவுள் கொடுத்திருக்காரு. வேண்டான்னு சொல்லிடாத. அடச்சே, என்னம்மா நீ பாட்டுக்கு ஏதோ உளறிக்கிட்டு இருக்க? வா 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 வா. அட கடவுளே, இவன் என்னதான் பண்றான்னு தெரியலையே. வா 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 வா. வந்தாச்சு. நாங்க கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க போங்க. ச்சே. ஏய், நீ ரொம்ப எல்லை மீறி போய்கிட்டு இருக்க. நீ என்ன தாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் என்னத்துங்க நினைக்க போறேன்? எது நடக்கணுமோ நடக்கட்டும். நடக்கிறது நடக்காதெல்லாம் நீ பாட்டி இருக்கு, வாங்கிட்டு போல. கும்மா உள்ள வாமா. இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா. அத்தை, அவரு Dress எடுக்காதீங்க. எடுக்கலாமா? நானே எடுத்துக்கிறேன். அடச்சே. பாத்திரம் உள்ளதான் இருக்கு. அச்சச்சோ, பால் அங்க போச்சு. அம்மா பாத்திரம். இரு கேக்குறேன். சுமதி அக்கா, அந்த பாலை கொஞ்சம் தரீங்களா? அம்மா இவ பாத்திரத்தை கொஞ்சம். ஐயோ அம்மா, பால் வந்துருச்சு. நீ கொடுத்த கப்பக்கிழங்கு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா, கொஞ்சம் கூட மீதியே வைக்கல. அண்ணே கேக்குதா? நான் ஆளையே காணோம். நீ கடைக்கு போடா. அப்போ இந்த ரூமு என்ன யாரையோ புடிச்சிட்டேன் நீங்க? இந்த வீணா போன சங்கர் கான் அங்கதான் போகணும். டேய் அங்க பாரு, அவங்க வரானுங்க. வந்துட்டாங்களா? ஐயோ, ஏன் என்ன பிரச்சனை? டோர்காம் பாரு. வடிய புற போச்சு. ஜஸ்ட் a minute. எங்கடா ஓடுறாங்க? ஓடாத நில்லு, போறதுக்கு ஓடாத. ஆள விடு. பிரச்சனை எதனால கட்டி போ ஓட பாக்குறியா? டேய் ஸ்டார்ட். ஓட. கர்மோ. நேத்து நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நீ தானடா காரணம். அவளை கூப்பிட்டு நானா வீட்டுக்கு போக சொன்னேன்? டேய் தேவலமா பேசிக்கிட்டு இருக்காத, வந்து ஒழுங்கா அவளை கூட்டிட்டு போ. அவளுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். நான் அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அப்புறம் எதுக்குடா ராத்திரி நேரத்துல அவ வீட்டுக்குள்ள போற? கட் பண்ண வாக்கு கொடுக்கலையே. Oh my god, dirty water. ஐயோ. அண்ணா, ஏய் பாச்சா, நீ இப்ப வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சண்டை போடாதீங்கண்ணே. டேய் அனிஸ், என் நிலைமை உனக்கு தெரியும்ல. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுடா. என் நிலைமை தெரியும்ல. நான் அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அடுத்த வாரம் எனக்கு நீ கல்யாணம். கொடுத்த வார்த்தையை மீறிடா. இரு. ரெண்டு பேரும் பேசாம அமைதியா இருங்க. நீ முதல்ல கல்யாணம் பண்றா. அப்புறம் வீட்டுக்கு போய் விஷயத்த சொல்லிடலாம். அப்புறம் கேட்டரிங் வந்து சுஜித் குமார் தான். அவளுக்கு ஓகே தான். அப்புறம் கல்யாணத்துக்கு நம்ம நீல ஷெர்வானி போடலாம். டிசைன் போட்டது. அதுதான் ஐயோ, ஒரு நிமிஷம் இருங்க. சொல்றது கேளுங்க. ஐயோ, விடுங்க. இவனை வச்சு நான் அர்த்தம் பிடிக்க விடுங்க. நம்ம மூணு பேர் தலையை தப்பிக்க ஒரு வழி இருக்கு. என்னது? அவ எதுக்கு இப்படி அடிக்கடி ஓடி போறான்னு தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது அவகிட்ட கேட்டாலே போதும், அவளே சொல்லுவா. அவ சொல்லிடுவா. டேய் அனிஸ், மவள இன்னைக்கு நான் இருங்க. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? போற வழிதான். இருங்க. போற வழியில நம்ம அவகிட்டயே சொல்லிட்டு போயிடலாமே. அவளா? தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு என்ன மாட்டோட பாக்குறீங்களா? இவன் ஒரு முட்டாளியோட போயிட்டு இருக்காரு, இவன் ஒரு முட்டாளி. கொஞ்சம் நிறுத்து, சொன்னா கேளு. உனக்கு வெக்கமால இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிற? இவன் வண்டி இல்லைன்னு கூப்பிட்டு அதனால தான் நான் போனேன். இப்ப மாட்டிக்கிட்டேன்.
இங்க பாரு, கண்ட பொண்ணெல்லாம் வீட்டுல தங்க வச்சுனா கடைசியில அவ தீவிரவாதியா இருந்தா என்ன ஆகும் சுகு? அவ அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரியும் அவ ரொம்ப தீவிரவாதி பாவம். வேற. அனுசு தீவிரவாதி நான் சொல்றேன். இல்ல இல்ல. இங்க பாரு, உன்னால முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு. வெடினா வேற யாராவது கூப்பிட்டு பேச வச்சிடலாம். விட்டு வா. அப்ப இன்னும் நிறைய பேர் தேவைப்படுதா? 6 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீ தான். இன்னும் 5 ஆப்ஷன் பாக்கி இருக்கு. சுகு, இரு நானே ஏய், கேக்குறேன். சும்மா இல்லனா ரமா. என்ன சகவே? பாலரமா. சுகு, நான் கேக்குறேன் சுகு. வேணாண்டி, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். சொல்ற பண்றாரு, வராரு போறாரு. ஏய் அங்க பாரு. ஐயோ போயிட்டாரு. போய் பேசு. இந்த அனிஷியா அடிச்சிட்டல்ல. ஐயோ, ஏறு. எதுக்கு நீ அதெல்லாம் எடுத்து பாக்குற? இதுல இதே கூட உன்னை யார் ரூம்குள்ள விட்டது? அம்மா அம்மா. அம்மா சொல்லிதான் நான் உள்ள வந்தேன். அது சரி. ஏடி நீ எதுக்கு இவ்வளவு ரூம்குள்ள விட்ட? அதுக்கப்புறம் வரமாட்டா. எனக்கு ஒரு அவசரம்னா யாரும் இருக்க மாட்டாங்களே. அப்படியே படுத்துக்கட. குட் நைட். என்ன? நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னை பயங்கரமா ஒருத்தன் திட்டான். எனக்கு வந்த கோவத்துக்கு நான் அவன்கிட்ட சண்டை போட்டேன். எல்லாரும் த்ரில்லிங்கா வேடிக்கை பார்த்தாங்க. அதுல இருந்து எல்லாரும் என்ன பைத்தியம் பைத்தியம்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே ஒத்துக்கிட்டேன். ஆமா, நான் அப்படிதான். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் என்ன கிண்டல் பண்ற இன்ட்ரெஸ்டும் போயிடுச்சு. அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பைத்தியம்னு ஒத்துக்கிட்டோம்னா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிரும். பேசாம நீயும் ஒத்துக்க. இங்க பாரு, நீ வேணா ஒத்துக்க. ஏன்னா நீ ஒரு தில்லாலங்கடி கேஸ். ஆனா நான் அப்படிப்பட்டவன் இல்ல. சுகு ஒன்னும் பைத்தியக்காரன் இல்ல. என்ன புரியுதா? என்னடி எதுக்கு சிரிக்கிற? போதும். அம்மா ஏன்ன நம்ம இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம தான் சொல்லி அனுப்பிச்சுன்ற மாதிரி தெரியாது. டேய், நம்ம கேஷுவலா பேசுறது கவனிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏண்டா அவ என்னடா இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கா? நீ செஞ்ச எல்லாத்தையும் அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டு இருக்காளோ. நான் என்னடா பண்ண அவள? ஏய் அதெல்லாம் இல்ல. அவளுக்கு எத்தனை எக்ஸ்னு சொல்லிருப்பா. டேய், அவ என்ன சொன்னா? இது அவளுடைய அம்மா, இது அவளுடைய அப்பா, எது இது அவ. இதுவா? அவளுக்கு 2 வயசு இருக்கும்போது திடீர்னு அவளுடைய அப்பா செத்துட்டாராம். அப்புறம் அவங்க அம்மா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அவர் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அங்க வச்சு அம்மா செத்து போயிட்டாங்களாம். அப்புறம் இந்த ஆள் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். இப்ப அவ பயாலஜிக்கல் ஆஃபனா இருக்கா. அதனால நிறைய பிரச்சனை இருக்கு. சரி, அதுக்கு அவளுக்கு ஒரு குடும்பம் வேணும்னு ஆசைப்படுறாளோ. உன் குடும்பம் தான் அதுக்கு பெஸ்ட். அதுக்கான பதில நான் சொல்லட்டுமா இல்ல நீங்க சொல்றீங்களா? நீயே சொல்ற. அண்ணா நீங்களே சொல்லுங்க. நீ தானே இப்ப சொல்றேன்னு சொன்ன. இது உங்க பிரச்சனை தானே. நீ சொல்ற. ஐயோ, இங்க பாரு. அவ படிக்கணுமா, வீட்டாளுங்க ஒத்துக்கலையாம். அவ்வளவுதான் பிரச்சனை. என்னோட ஸ்டிக்கர் ஒர்க் இல்லையா? நானே கடையை மூடலான்னு இருக்கா. இவன் மண்ணல்ற வேலைக்கு போப்பான். ஐயோ, அது இல்ல, மேல் படிப்பு. மேல் படிப்பா? ஏய், எங்க இருந்துகிட்டு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்கேன். கடைசியில நீங்க அவளை கட்டிக்காதீங்க. போடி வந்துட்டா. இங்க இருந்து கிளம்பு. போடி. போட 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 போட. சுகு டார்லிங்.